இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கான மகா யுத்தமும் தொடங்குது. அதில் சசீரன் அப்படின்ற ஒரு அசுர வீரன் வந்து இந்திரனை நோக்கி 5 பானங்களை செலுத்துகிறான். இதை இந்திரன் வந்து ரொம்ப சாதாரணமாக தடுத்துட்டு அவர் வந்து சசீரன் மேலே அர்த்த சந்திர பானம் அப்படின்ற ஒரு பானத்தை ஏவுறாரு. அது சசீரனோட நெஞ்சை பிளந்து அவனை மயக்கமடைய செய்யுது. எங்கே சசீரன் வந்து திரும்ப மயக்கம் தெளிஞ்சு வந்துட்டான் அப்படின்னா இந்த போரில் அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதுனால அவனோட யானையை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யானை சசீரன் மேலே விழுந்து அவனும் இறந்துருவான் அப்படின்னு முடிவு பண்ண இந்திரன் வந்து அவரோட வஜ்ராயத்தை எடுத்து யானை மேலே போடுறதுக்காக அவர் தயாராகிறாரு. இதை பார்த்தோன்னே சசீரனோட யானை வந்து பயந்து போய் அது வந்து போர் படைகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். இது இப்படி பார்த்த உடனே மகிஷாசுரன் வந்து ரொம்ப கோவப்படுறான். என்னடா இது, சசீரனம் கொள்ளு மட்டும் இல்லாமல் அவனோட யானையை வர கொள்றதுக்கு இந்த இந்திரன் வந்து தயாராகிட்டு இருக்கானே, கண்டிப்பாக இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண மகிஷாசுரன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம 7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.